கர்ணனை கையோட கூட்டி வாருங்க. வணக்க மக்களே, உங்கள் தமிழ் மகன் ஐசக் வந்துட்டேன். இன்னைக்கு ஒரு டாபிக் பேசாம ஒரு படத்தை பத்தி பேசலான் இருக்கேன். உங்க எல்லாருக்கும் இந்த படத்தோட பாட்டு வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா இந்த பாட்டு வந்து முதல்ல வெளியாயிருச்சு, அதுக்கப்புறம் படம் வந்து இப்பதான் வெளியாகுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ கண்டா வர சொல்லுங்க, அந்த பாட்டை நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. நிறைய பேர் வந்து இந்த பாட்டை வச்சு ட்ரோல் மீம்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும், இந்த பாட்டை நீங்க வந்து தெளிவா கேட்டீங்கன்னா அதோடைய உள்ள அர்த்தம் உங்களுக்கு நல்லாவே புரியும். வர 9ஆம் தேதி ஏப்ரல் 2021 அன்று கர்ணன், தனுஷ் நடித்த கர்ணன் படம் வந்து வெளிவரதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்காக நான் ரொம்ப ஆவலா காத்திருக்கேன். ஒரு வரியில சொல்லணும்னா, இந்த படம் வந்து ஒரு கிராமத்துல உள்ள ஒரு இளைஞன் அந்த கிராமத்துல உள்ளவங்களோட உரிமைக்காக போராடுறது மாதிரி கதை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கண்டிப்பா இந்த படத்தை வந்து பார்த்தே ஆகணும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அருமையான கிராமத்து மண் வாசனை படம் வருதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்துல தனுஷ் நடிக்கிறாரு. தனுஷ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய நிறைய படங்கள் வந்து ரொம்ப நல்ல படங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு அதுல ரொம்ப பிடிச்சது வந்து விஐபி, வேலை இல்லாத பட்டதாரி படத்துல வந்து அவ்வளோ அழகா ஒரு நடிப்பு கொடுத்துருப்பாரு. எனக்கு அந்த அம்பா சென்டிமெண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் தனுஷ்க்கு ஃபேன் ஆயிட்டேன். இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா பாடல்கள் வந்து ஆரம்பத்திலே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்த கண்டா வர சொல்லுங்கிற பாடல் வந்து கொஞ்சம் ஃபேமஸா இருந்துச்சு. ஆனா எனக்கு இந்த பாடல் வந்து டெய்லி நான் கேட்பேன். இந்த பாட்டை வந்து டெய்லி கேட்பேன், கொஞ்சம் நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. முதல்ல நான் சொன்ன மாதிரி நீங்க இந்த அர்த்தத்தை உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த பாடல் வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரிதான் நானும் இந்த பாட்டை டெய்லி கேட்க கேட்க கேட்டு இந்த படம் எப்பதான் வருது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்துச்சு. அப்புறம் வந்து செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது 9 ஏப்ரல், அதாவது இன்னும் சில பல நாட்கள்ல வந்து இந்த படம் வந்து வெளியிடப்பட போறாங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை இயக்குனது மாரி செல்வராஜ், தயாரித்தது வந்து கலைப்புலி தான் அவர்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பாடத்தோட பாடல்களுக்கு இசை அமைச்சது சந்தோஷ் நாராயணன். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வந்து என்ஜாய் என்ஜாமி வந்து ஃபேமஸ் ஆச்சுல அவருடைய இசையில, அதே மாதிரி வந்து இந்த படத்துடைய பாடல்கள் அனைத்தும் ரொம்ப சூப்பரா வந்திருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப கிராமிய மனம் இருக்கு அந்த பாடல்கள்ல. அந்த வரிகள் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருக்கு. தனுஷோட சேர்ந்து இந்த படத்துல நிறைய நடிகர்கள் நடிச்சிருந்தாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி யோகி பாபு இருக்காருங்க. யோகி பாபு நடிச்ச அந்த படத்துல காமெடிக்கு பஞ்சமே இல்லைன்னு எனக்கு தோணுது. சில பேர் என்ன நினைப்பீங்கன்னா, இந்த கர்ணன் படம் ஏற்கனவே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த கர்ணன் படத்தோட கதையா இருக்குமோ அப்படின்னு. ஆனா இதை நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா கண்டிப்பா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கணும் அப்படிதான் எனக்கு தோணுது. இந்த காலத்துக்கு ஏற்ப ஒரு கிராமத்துல நடக்கக்கூடிய உரிமை போராட்ட கதையை அழகா சித்தரிச்சிருக்காங்கன்னு தான் என் மனசுக்கு தோணுது. இந்த டீசரை நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளிலேயே கொஞ்ச காலகட்டத்திலேயே மில்லியன் வியூஸ் போயிருச்சுங்க. அதுல நான் சில கமெண்ட்ஸ் படிச்சேன். அதுல எனக்கு பிடிச்ச கமெண்ட் என்னன்னா வந்து, அடுத்து நேஷனல் அவார்ட்ஸ்க்கு வந்து இந்த படம் வந்து தயாராயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு. எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருந்துச்சுங்க. ஏன்னா வந்து ஒரு தமிழ் படம், அதுவும் கிராமத்து கதையை கொண்ட ஒரு தமிழ் படம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருதுன்னு நான் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் தனுஷ் வந்து கண்டிப்பா நல்லா நடிச்சிருப்பாரு. அவர் ஏற்கனவே நல்ல படங்கள் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இந்த முறையை வந்து அவர் கண்டிப்பா நல்ல படங்கள் தான் கொடுப்பாருன்னு நான் ரொம்ப நம்புறேன். நீங்களும் அந்த படத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு 9 ஏப்ரல் அன்று ரிலீஸ் ஆனது தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து சொல்லணும்னா நம்ம சந்தோஷ் நாராயணனுடைய இசை கண்டிப்பாக அது அன்பீட்டபிள். ஏன்னா நான் கேட்ட ஒவ்வொரு பாடலும் ரொம்ப அழகா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த படத்துல ஒரு பாடல் வந்து டி பாடி இருக்காங்க, அதையும் நீங்க கேட்கணும், கேட்டு ரசிக்கணும். ஒரு படத்துல பாடல்கள் அமையறதும் சரி, காட்சிகள் அமையறதும் சரி, நடிப்பு, கதை, திரைக்கதை, இசை, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அதுல காமெடியும் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறதுனா வந்து கண்டிப்பா வந்து ஒரு 2 hours 30 minutes வந்து நம்ம வந்து தாராளமா சந்தோஷமா உட்காந்து நிம்மதியா இந்த படத்தை பார்க்கலாம். அப்படிதான் எனக்கு தோணுது. கண்டிப்பா வந்து இது குடும்ப பாங்கான கதையா தான் இருக்கும். கண்டிப்பா வந்து எல்லாருமே பார்க்கலாம் தான் மனசுல எனக்கு தோணுது. இந்த வேளையில தனுஷ் சார் அவர்களுக்கும் இந்த டீம் கர்ணன் டீம் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சிருக்கேங்க. அடுத்து 9ஆம் தேதி ஏப்ரல் 2021 அன்று இந்த படத்துடைய ரிலீஸ்க்காக எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த படம் நல்லா வரும், நல்ல வெற்றி அடையும்னு எனக்கு மனசுல நம்பிக்கை இருக்குங்க. நிறைய காலம் வந்து நம்ம இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டோம், லாக்டவுன்ல மாட்டிக்கிட்டோம், வீட்டுள்ளுக்கே இருந்தோம். அதனால வந்து நிறைய வந்து திரையரங்குகளுக்கு போயிட்டு படம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வரல. ஆனா இப்போ இந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு, எல்லாம் சரி செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆகவே இந்த படத்தை தியேட்டர்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க எல்லாரும் தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்த்து ஆதரவு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். கர்ணன் டீசர் இன்னும் நீங்க பார்க்கலையா? இந்த வீடியோக்கு அப்புறம் நீங்க கர்ணன் டீசரை போய் பாருங்க. அந்த பாடல்கள் எல்லாத்தையும் பாருங்க, ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. கண்டவர சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி வாருங்க. நன்றி.